இருக்கிற படத்தை பார்த்து ஏமாந்துராதீங்க. இனிமே கடல் எண்ணெய்னு சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் தான் வாங்கணும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஐஸ்வர்யா அர்ஜுன் மற்றும் உமாபதி ராமையா இவங்களோட கல்யாணம் அப்படின்றது ரீசெண்டா நடந்து முடிஞ்சிச்சு. இவங்களோட கல்யாணம் பத்தின போட்டோஸ், வீடியோஸ், இவங்க கல்யாணத்தை பத்தி நிறைய கருத்துக்கள் அப்படின்றது சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. தம்பி ராமையா அவர்கள் கூட கல்யாண ரிசப்ஷன்ல ரொம்ப எமோஷனலா கண் கலங்குற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசியிருந்தாங்க. அர்ஜுன் சாருக்கு சம்பந்தியானதே வந்து என் வாழ்க்கையில நடந்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமா கருத்துறேன் அப்படின்லாம் வந்து பேசியிருந்தாங்க. அப்படி இவங்க கல்யாணம் பத்தின நிறைய கருத்துக்கள் வந்து சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இவங்களோட திருமணம் அப்படின்றது சென்னையில அர்ஜுன் அவர்களுக்கு சொந்தமான ஹனுமன் கோவில்ல வச்சு பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிச்சு. அதை தொடர்ந்து ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டல்ல திருமண வரவேற்பும் நடந்துச்சு. இதுல முதல்வர் உட்பட ஏகப்பட்ட பிரபலங்கள் வந்து கலந்துகிட்டு மணமக்களை வாழ்த்திருந்தாங்க. இந்த நிலையில இவங்களோட திருமணத்துல நிறைய பத்திரிகையாளர்கள், ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே வந்து கலந்துகிட்டாங்க. அதுல ஒரு சிலரும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு இது சம்பந்தமா வெளியில பேசியிருக்காங்க. அப்படி அவங்க பேசும்போது சாதாரண வீடுகள்ல நடக்கக்கூடிய காதல் திருமணத்துக்கும் பிரபலங்களோட வீடுகள்ல நடக்கக்கூடிய காதல் திருமணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு சாதாரண வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவ விரும்பக்கூடிய ஆண்மகனை கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு அவங்க குடும்பத்தினர்லாம் மறுப்பு தெரிவிக்கும் போது அது அவங்க வீட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடிய பிரச்சனையும் சலசலப்பும் வெளியே தெரியாது. அது எல்லாம் குடும்பத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆனா பிரபலங்களோட வீடுகள்ல அப்படி கிடையாது. அங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அது எல்லாமே மீடியாவுக்கு வந்து ஒரு செய்தியா மாறிடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரபலங்களோட பிள்ளைகள் வந்து குடும்பத்தார்கிட்ட இருந்து எதிர்ப்பை ஒருவேளை எதிர்கொண்டாங்க அப்படின்னா அந்த விவகாரத்தை திடீர்னு அவங்க வெளியே சொல்றதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படி அவங்க வெளியில தெரியப்படுத்தும் போது பிரபலங்களோட பொது வெளியில காட்டக்கூடிய முகமும் அவங்களோட உண்மையான முகமும் அப்பட்டமா வெளியே தெரிஞ்சிடும். இதனாலேயே வேற வழி இல்லாம அவங்களோட பெற்றோர் வந்து பிள்ளைகளோட ஆசைக்கு இணங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுருது. தம்பி ராமையா அவர்களும் வந்து கல்யாணத்துக்கு பின்னாடி நடிகை ஐஸ்வர்யா வந்து நடிக்க கூடாது அப்படின்னு வந்து ஒரு கட்டளை ஒண்ணு இட்டு இருந்திருக்காரு. இந்த கல்யாணத்தை வந்து பிரம்மாண்டமா பார்த்து அர்ஜுன் அவர்களும் வந்து கோடி கணக்குல வந்து சொத்துலாம் வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் பெரிய லெவல்ல சொத்துலாம் அவர்கிட்ட கிடையாது. ஏன்னா அவர் நிறைய சொந்தமா நிறைய படங்கள் எடுத்து ஒரு சில படங்கள் லாஸும் ஆயிருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, கோடி கணக்குல அவர் சொத்து வச்சிருக்காரு, அந்த சொத்து எல்லாம் வந்து பொண்ணுக்கு தான் எழுதி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் உண்மை கிடையாது. அது மட்டும் இல்லாம தம்பி ராமையாவோட மகனுக்கு அர்ஜுனோட மகளா அப்படின்ற லெவல்லையும் வந்து பாத்தீங்கன்னா சில கேள்விகள் வந்து சோசியல் மீடியாலையும் போய்கிட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பெரியவங்களோட பேச்சை கேட்கிறதே கிடையாது, அது அவங்களோட விருப்பமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பத்திரிகையாளர் வந்து பேசியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1000 பேசாதீங்க, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழு சம்மதத்தோட தான், பேரண்ட்ஸோட அந்த பர்மிஷனோட தான் வந்து பாத்தீங்கன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க, இப்படி எல்லாம் அபாண்டமா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு தம்பி ராமையா அவர்களுக்கும் சரி அர்ஜுன் அவர்களுக்கும் சப்போர்ட்டாவே வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் ரிசப்ஷன்ல வந்து தம்பி ராமையா அவர்கள் வந்து ரொம்ப எமோஷனலா பேசிய ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா தம்பி ராமையா அவர்கள் வந்து ரொம்ப எமோஷனலாவே அந்த பேச ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு தந்தையா வந்து இந்த இடத்துல நிக்கிறது வந்து ரொம்பவே வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு மொமெண்டா இருக்கு. ஏன்னா நான் வந்து என் பையனை எப்படி வளர்த்தேன் அப்படின்றத வந்து என்ன வந்து எங்க அப்பா எப்படி வளர்த்தாரோ அந்த மாதிரி தான் நானும் வளர்த்திருக்கேன். அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா பாப்பாவை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் சொன்னேன், என் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டோமா, அடுத்து என் பையனை தான் நான் கட்டி கொடுக்குறேன். அப்போ என்னோட வாழ்க்கை, என் ஜென்ரேஷன் சம்பந்தமான எல்லா அந்த சந்தோஷத்தையும் வந்து ஒரு பால் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உன் கையில கொடுக்குறேன், அடுத்து இதை நீ தான் வந்து அடுத்து கொண்டு போக போற அப்படின்னு வந்து நான் சொன்னேன். ஸோ அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். சரி, அடுத்தது வந்து அர்ஜுன் சார், நான் ஏன் சார் அப்படின்னு கூப்பிடுறேன்னா அவரோட உயரம் என்ன, என்னோட உயரம் என்ன அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மகனும் கூட வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனா கூட இப்போ வரைக்குமே அர்ஜுன் சார் அப்படின்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கான், நானும் சார்ன்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவ்வளவு தாழ்வு மனப்பான்மையா என்னோட இடம் அப்படின்னு எனக்கு எப்பவுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனால ஒரு சிலர்லாம் வந்து தப்பா பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நான் அதை போய் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அர்ஜுன் சார் வந்து ஒரு சுயம்பா வந்தவர். எப்படி நான் வந்து ஒரு சுயம்பா இந்த திரையுலகத்துக்கு வந்தனோ அதுக்கு முன்னாடியே அர்ஜுன் சார் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சுயம்பாவே வந்து இவ்வளவு இடத்துக்கு உயர்ந்திருக்காரு. அதனால அவரோட உயரம் வேற, என்னோட உயரம் வேற. அதனால எப்பவுமே அவர் எனக்கு சார் தான். அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர் வந்து எனக்கு சம்பந்தியா கிடைச்சது என் வாழ்க்கையிலேயே கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியமா நான் கருதுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாவே அந்த ஸ்பீச்சை வந்து பேசியிருப்பாரு. இந்த ஒரு வீடியோமே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிருக்கு. இதை தொடர்ந்து ஐஸ்வர்யா அர்ஜுன் அவங்களோட திருமண விழால வந்து ரிசப்ஷன்ல நிறைய விதமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே போயிருந்துச்சு. அதுல வந்து இந்த டான்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி இருந்தாங்க. அதுல ஐஸ்வர்யாவோட ஃப்ரெண்டு, அவங்க பேரும் வந்து ஐஸ்வர்யா தான், அவங்க வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் அவர்களோட படங்கள்ல இருக்கக்கூடிய சூப்பர் ஹிட் பாடல்கள்லாம் எடுத்து வந்து டான்ஸ் ஆடி இருந்தாங்க.
அந்த ஒரு வீடியோவுமே வந்து ஷேர் பண்ணி ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு, ரொம்ப அழகாவே டான்ஸ் ஆடி இருக்கேன் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுமே வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. பாக்கெட்ல இருக்கிற பணத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இனிமே கடல் எண்ணெய்னு சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும்தான் வாங்கணும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.